வீட்டு பிரச்சனையில யாராச்சும் தலையிட்டீங்க எரிச்சு விடுவேன். படத்தை பத்தி என்ன சொல்ல தேவையில்ல. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சந்தோஷமான படத்தை பார்த்த மாதிரி இருந்தது. நல்ல பாடல்கள்லாம் அருமை, ஏழை சாங்கு எல்லா சாங்கும் அருமையா இருந்துச்சு. பார்வை பார்க்கறதுல பாடல்கள் அருமையாச்சு, அதை பார்க்குற இயற்கை வளம் எல்லாருமே நல்லா இருந்துச்சு. யதார்த்தமா இருந்தாங்க. டைரக்டர் சார் வாழ்த்துக்கள். அறிமுக நாயகன் ஏகன் வந்து வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. குடும்பம் கஷ்டப்பட்டு வாழ்ந்துருக்க வாழ்க்கை தங்கச்சி வாழ்ந்துருக்காங்க. சுவாரஸ்யமா வந்து சூப்பராக வந்து கிளைமேக்ஸ் வந்து எமோஷனல் எப்படின்னா கேரி இருக்கு. எமோஷன் வந்து அவங்க அப்பா விட்டு போறது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. எல்லாருமே அம்மா அப்பா கஷ்டத்தை பார்த்துருக்கவங்க எல்லாமே பிள்ளைங்களோட கஷ்டத்தை பார்க்க மாட்டாங்க. அந்த பிள்ளைங்களோட கஷ்டத்தை வந்து அவன் அந்த அப்பா சமூகத்துல இருந்து அறிமுக ஏகன் வந்து ஹீரோ பண்ணியிருக்காங்க. சீரியஸ்ல கஷ்டப்பட்டவங்க கண் கலங்க வச்சிருச்சு. அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல வந்து அவர் பண்ண ஒரு விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் நல்லா எப்படி படம் என்ன சொல்றது, சூப்பராக இருக்கு. ஒரு படம் எமோஷனலாக இருக்கு. அப்பா அம்மா சென்டிமெண்ட், அதுக்கப்புறம் அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டு. அண்ணன் என்ன சொல்றது, அவ்வளோ மெனக்கெட்டுறாரு படத்துக்காக. ஒரு என்ன சொல்றது, தங்கச்சி நல்ல ஒரு இடத்துல மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவு காண்றது. நல்லா இருக்கு படம். என்ன சொல்றது, ஃபீல் குட்டாக இருக்கு. அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபர் அசோகா அண்ணன் அவர் நல்லா பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் எடிட்டர் ஸ்ரீதர் பிரசாந்த் சார் அவர் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. படம் வந்து சீனு ராமசாமி சார் படம்னாலே ஏதாச்சும் ஒன்று இருக்கும். அதே மாதிரி வந்தோம். இது படம் பயங்கர எமோஷனலாக இருக்கு. என்ன சொல்றது, நம்ம இதுவாக போகிறோம். ஸோ அம்மா அப்பா இப்படி என்னதான் அம்மா அப்பா நம்ம பசங்களை பற்றி என்ன சொல்றது தப்பாக தான் பேசுகிறாங்களோ இல்லை அடிக்கிறாங்களோ வெறுத்தாலும், ஆனால் அந்த பசங்க வந்து அம்மா அப்பா மேலே என்ன பாசம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏகன நாயக்கின் பற்றி சொல்லி அவங்க என்ன லைவாக பண்ணியிருக்காரு மனுஷன். அப்போ என்ன சொல்கிறது, ஒரு கோழி கடையில் வேலை செய்கிறது எப்படி பண்ணுவாரோ அதே மாதிரி போய் ட்ரெயின் பண்ணார். அதெல்லாம் தெரில, ஆனால் லைவாக பண்ணியிருக்காரு. அவர் ஒரு என்ன சொல்கிறது எமோஷனலாக நான் கண்ணு கலங்கிடுச்சு. அந்த ஒரு ஃபைட் சீன் இருக்கும் படத்தில், அது எவ்வளோ லைவாக ஷூட் பண்ண முடியும் அவ்வளோ லைவாக ஷூட் பண்ணியிருக்காங்க. படம் என்ன சொல்கிறது, இது ஃபேமிலியோட வந்து உட்காந்து ஃபீல் பண்ணும்போது ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து பார்க்கணும். எங்களை மாதிரி யங்ஸ்டருக்கும் இந்த படம் பிடிக்கும். அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. எங்க நல்லா இருந்தது படம், நல்லா போச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டு, அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டுங்கிறது நம்ம எப்பவும் தப்பு பண்ணாது. அந்த அளவுக்கு அழகாக கொண்டு போயிருக்காரு. இன்னொரு பாசம் மலர் மாதிரி. ரெண்டாவது அப்பா அம்மா தப்பே பண்ணினாலும் அவங்கள கைவிடக்கூடாதுங்கிற இதை கொண்டு வந்து சொல்லியிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி மாமனார் மாமியார் கூட தான் மருமகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு லைப்ரரிக்கு வந்து அந்த சொன்ன விதமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா கேரக்டரும் நல்ல யோகி பாபு தவிர எல்லாருமே அப்படி பேசு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா அந்த எமோஷனல் எப்படின்னா கேரியா இருக்கு. எமோஷன் அள வச்சுட்டாங்களே எல்லாத்தையும். லாஸ்ட் ஒரு 20 நிமிஷம் படம் பார்த்துட்டு வர்ற எல்லாருமே அழுதுட்டு வர்றாங்க. அந்த லேடி சென்டிமெண்ட்டு ரொம்ப வச்சுட்டாங்க. அது அம்மா சென்டிமெண்ட்டு, அதுவும் மனநல அங்கே கொண்டு போய் சேர்த்து சரி நல்லானதுக்கப்புறம் நான் கூட்டு போடுவேன்னு சொல்லி பிடிக்கிறது எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு ரொம்பவே நல்லா பிடிச்சிருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல குடும்ப படம், நல்லா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எங்கேயுமே தப்பு பண்ணாமல் இது அழகாக போயிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த உண்மையிலே வந்து தானம் பண்ணுறதுல கண் தானம் ரத்த தானம் சொல்லுவாங்க. அந்த கிட்னி தானம் பண்ணிட்டு இந்த கிளைமேக்ஸில் முடிச்சுக்கிறாரு. அது பெரிய விஷயந்தான். அது வந்து யாரும் வந்து கொடுக்க மாட்டாங்க. உண்மையிலேயே வந்து கிட்னின்றது சாதாரண விஷயம் இல்லை. 2 கிட்னி போயிருந்தா ஒரு கிட்னி கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணலாம். அது கரெக்டாக வந்து அந்த கதாநாயகன் கொடுத்துக்கிறாருன்னா அது நிச்சயமாக டேரக்டர் சீனி ராமசாமி தான் அது கரெக்டாக இருக்குது. உண்மையிலே சீனி ராமசாமி படம் நிறைய படம் பார்த்துக்கிறேன். ஆனால் இது கொஞ்சம் நேரம் என்ன சொல்கிறது, கடைசி வரைக்கும் ஒரு மாதிரியாக சென்டிமெண்ட்டாக இருக்குது. யோகி பாபு இப்படி நடிப்பாரான்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவர் வந்து நிறைய காமெடியில் பார்த்துக்கிறேன், ட்ராக் காமெடியில் நடிப்பார். ஆனால் இதில் வந்து அப்படியே சாஃப்டான கேரக்டரு, உதவி பண்ணுற ஹெல்பிங் மைண்டு கேரக்டராகவே நடிச்சுக்கிறாரு. உண்மையிலேயே யோகி பாபு நல்லா நடிச்சுக்கிறாரு. அந்த படத்தில் இருக்க எல்லாமே ஓட்டியுமே அழகாக வந்து அழகாக வச்சுட்டாங்க. போன படங்கிறது அழகாக வச்சுட்டாங்க சொன்னாங்க. இது ஒரு படம், நான் பேர்லாம் சொல்ல மாட்டேன். கடைசி சீன் எல்லாரும் அழகாக வச்சுட்டாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து யோகி பாபே அழகாக வைக்கிறாரு. அதுதான் பெரிய விஷயம். போன வேற 2 படத்தில் சொன்னாங்க எல்லாருமே அழகாக வச்சுட்டு வராங்க, சீட்டெல்லாம் எழுந்துக்கவே இல்லைண்ணா. உண்மையிலேயே சொல்கிறேன், அந்த கிட்னி தானம் பண்ணாங்களா நிச்சயமாக வந்து உண்மையிலே வந்து அது சென்டிமெண்ட் தான். வணக்கம் சீனியர் சார் ராமசாமி சார். உண்மையிலே வந்து நீங்களும் ஒரு சீன் வரீங்க, உட்காந்து பிச்சை எடுக்கிற மாதிரி. உண்மையிலே அது பிச்சை கிடையாது, படம் பக்காவாக பண்ணியிருக்கிறீங்க. டின்னருக்கு பிறகு காட்டு எது அந்த வெற்றி படம் வந்து ஃபேமிலி
கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்ல என்டர்டைன்மெண்ட் படம், வாழ்வியல். புதுமுக ஹீரோலாம் நடிச்சிருக்காங்க, எப்படி நடிச்சிருக்காங்க? புதுமுகம் மாதிரி தெரியல, எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸாக ஆள் மட்டும் தான் எல்லாமே இருக்காங்க. ஸோ ஒரு 10 படம் ஒர்க் பண்ண மாதிரி தான் இந்த படத்தில் வந்து புதுமுகங்கள் விகிடா சிஸ்டராக இருக்கட்டும், ஏகம் புருவா இருக்கட்டும், யூடியூபர் குட்டி பிள்ளை வச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் சத்யா சிஸ்டர், புதுமுகங்கள்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆள் மாதிரி அவங்க கூட இருக்காங்க. இது தெரிஞ்சு வந்து ஒரு 10 படம் பண்ண மாதிரி தான் எல்லாரும் கிளைமாக்ஸ் எழுதுக்கு ஒரு சரி. ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பாங்க? 10க்கு எவ்வளோ? 10 ரேட்டிங் ஆகும். ஏன்னா எனக்கு சினிமா சம்மந்தம் இல்லாத ஒரு ஆள் நான். பட் ஒரு பொதுமக்களாக வந்து பார்க்கும்போது வாழ்வியல் படம், அது எல்லாம் கேரக்டராக வாழ்ந்துருக்காங்க தான் சொல்லுவேன். சார் படம் வெரி குட் சார். படம் சூப்பராக பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் சார். எல்லாமே வந்து ஒரு படத்தை பார்க்குறதுல எல்லாரும் புதுசு சொல்லிப்பாங்க. படத்தை வந்து குளிக்காமல் பார்க்கணும். அவ்வளோ இந்த காலகட்டத்தில் ஒரு ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கக்கூடிய நல்ல படம் சார். பக்கத்தில் இந்த காலகட்டத்தில் மூஞ்சி சுழிக்காம ஃபேமிலியாக வந்து பார்க்கக்கூடிய படம் சார். எல்லாரும் பார்க்கலாம்.